ஓம் நம சிவாய. வணக்கம் அன்பர்களே. இன்றைய ஆன்மீக பதிவில் கண்டக சனியை பற்றியும் அதற்கான பரிகாரங்கள் பற்றியும் தெரிந்து கொள்வோம். சனி பகவானை கண்டு அஞ்சாதவர்கள் யாரும் இல்லை. அந்த அளவிற்கு நீதிக்காரனான சனி பகவான் நாம் செய்யும் ஒவ்வொரு தவறுக்கும் கழுத்தை நெரிக்கும் அளவிற்கு கஷ்டங்களை அளிப்பார். சனிப்பெயர்ச்சியில் ஜென்ம சனி, அஷ்டம சனி, ஏழரை சனி, கண்டக சனி என பல சனிப்பெயர்ச்சிகள் இருக்கின்றன. இந்த ஒவ்வொரு சனியும் ஒவ்வொரு விதமான கஷ்டங்களை அளிக்கும். எனவே அந்த வகையில் கண்டக சனி இருப்பவர்கள் என்ன பரிகாரம் செய்தால் சனியினால் ஏற்படும் தீமையில் இருந்து விடுபடலாம் என்று பார்ப்போம். கண்டக சனி என்பது ராசியின் 7ஆம் இடத்திலிருந்து சனி பகவான் உங்கள் ராசியை பார்ப்பதால் ஏற்படுகிறது. கண்டக சனி ஏற்பட்ட காலம் முதல் சிவன் கோவிலுக்கு சென்று சிவபெருமானையும் அம்பாளையும் வழிபட வேண்டும். ஒவ்வொரு சனி பிரதோஷ தினத்தன்றும் சிவபெருமான், அம்பாள் மற்றும் நந்தி தேவருக்கு பாலாபிஷேகம் செய்து வழிபட வேண்டும். சனி பகவானுக்கு உகந்தது எல் தீபம். ஆகவே நவகிரகங்களில் எல் தீபம் ஏற்றி சனி பகவானை வழிபட வேண்டும். சாதத்தில் சிறிதளவு நல்லெண்ணெய் மற்றும் கருப்பு எள் கலந்து உருண்டையாக பிடித்து காக்கைக்கு உணவளிக்க வேண்டும். அதன் பிறகு நாய்க்கு உணவளிக்க வேண்டும். கண்டக சனி ஏற்பட்ட காலம் முதல் முடியும் காலம் வரை தினந்தோறும் காலை எழுந்து குளித்துவிட்டு சூரிய பகவானை தரிசனம் செய்ய வேண்டும். அதன் பிறகு சூரிய பகவானை மனதில் நினைத்து 3 சொட்டு நல்லெண்ணெயை பூமியில் விட வேண்டும். உணவில் மிளகை அதிக அளவு சேர்த்து கொள்ள வேண்டும். தினமும் காலை உணவு சாப்பிடுவதற்கு முன்பாக 3 கருப்பு மிளகை வாயில் போட்டு கடித்து சுவைத்து சாப்பிட வேண்டும். கண்டக சனி ஏற்பட்ட காலம் முதல் மற்றவர்களுடன் வாக்குவாதத்தில் அதிக அளவில் ஈடுபட வேண்டாம். அசைவம் சாப்பிடுவதையும் மது அருந்துவதையும் குறைத்துவிட்டு பின்பு அதனை தவிர்த்து விடுவது நல்லது. சனிக்கிழமை தோறும் மாலை 7 மணி அளவில் விளக்கு ஏற்றி வழிபடுங்கள். இவற்றை செய்வதன் மூலம் கண்டக சனியின் கஷ்டங்களில் இருந்து விடுபடலாம். கண்டக சனியை பற்றியும் அதற்கான பரிகாரத்தை பற்றியும் அறிந்து கொண்டோம். இந்த தகவல்கள் சுவாரஸ்யமானதாக இருந்திருக்கும் என்று நம்புகின்றோம். காணொளியை கண்ட அனைவருக்கும் மிக்க நன்றி.